நாம் எல்லோருமே நாம் வாழக்கூடிய வீட்டை ஓர் கோயிலாகவே கருதுவோம். அதுவும் அவரவர் வசதிக்கு ஏற்ப நம் வீட்டை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணி பாதுகாப்போம். ஆனா சில நேரம் திடீரென்று எப்போதாவது துஷ்ட ஜந்துக்கள் வீட்டிற்குள் புகுந்துவிடும். இது இயற்கைதான் என்றாலும் கூட, இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல என்றாலும் கூட, அனைத்து வித ஜீவராசிகளும் அவரவர்கள் இடத்துல வாழ்வதே சிறப்பு. சில நேரம் அவை நமது வீட்டிற்குள் வந்துவிடும். உதாரணமாக நாகப்பாம்பு, சாரை, ஓணா, கீரிப்பிள்ளை, உடும்பு, ஆமை போன்ற விலங்குகளைத்தான் நாம் துஷ்ட ஜந்துக்கள் என்று அழைக்கிறோம். அவை வீட்டிற்குள் வரக்கூடாது என்று எண்ணுகிறோம். இவ்வாறு விஷ ஜந்துக்கள் புகுந்து அந்த நாள் முதல் மனதிற்குள்ள இனம் புரியாத பயம் குடிகொண்டு விடும் நிறைய பேருக்கு. அந்த நாள் என்னைக்கு துஷ்ட ஜந்துக்கள் வரக்கூடிய நாள்ல இருந்து நமது வாழ்நாள்ல ஏதாவது நெகட்டிவான விஷயம் நடந்தாலும் இதன் காரணமாகத்தான் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான அச்சம் மனசிற்குள்ள எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கும். இம்மாதிரி துஷ்ட ஜந்துக்கள் வீட்டிற்குள் புகுந்தால் எளிய பரிகாரங்கள் செய்வதன் மூலம் நமது வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை புதுப்பித்துக் கொள்ளலாம். துஷ்ட ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளையும் நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அது எவ்வாறு அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்ப்போம். முதல்ல பரிகாரம் 1. துஷ்ட ஜந்துக்கள் புகுந்த கிழமையில் இருந்து வரக்கூடிய முதல் சனிக்கிழமை அன்று காலை 9 மணிலிருந்து 10:30 மணிக்குள்ள வரக்கூடிய ராகு காலத்துல இப்பொழுது கீழே கூறப்போகும் பதார்த்தங்களை வீட்டிலேயே செய்ய வேண்டும். என்னென்ன பதார்த்தம் அப்படின்னா, பச்சரிசி மாவால் செய்யப்பட்ட பலகாரம் ஏதாவது 9 எண்ணிக்கையில எடுத்து செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். உளுந்த வடை 9 செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். மல்லிகைப்பூ 1 முழமும் கதம்பம் 1 முழமும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இத ஒரு தலைவாழை இலையில பரப்பி வீட்டு பூஜை அறையில தலைவாழை இலையை போட்டு இந்த பதார்த்தங்களை பரப்பி வைக்க வேண்டும். அல்லது சாமி படத்திற்கு முன்னாடி இலைய விரிச்சு இந்த பதார்த்தங்களை வச்சு பூவையும் வச்சு, குலதெய்வமே, மாண்ட கன்னியே, முன்னோர்களே, எங்களது மூதாதையர்களே, எங்கள் வீட்டில் புகுந்த துஷ்ட ஜந்துக்களால் வரவிருக்கும் துன்பத்தை போக்கி நீக்கி எல்லோருக்கும் நலம் புரிய வேண்டுகிறோம் அப்படின்னு 18 முறை கூறி, அப்படியே அந்த வாழை இலையோடு பதார்த்தங்களை சுருட்டி எடுத்து கொண்டு போய் பசுமாட்டிற்கு கொடுத்து விட வேண்டும். அந்த பூவை மட்டும் எடுத்து கொண்டு போய் தண்ணியில போட்டு விட வேண்டும். இதை செய்தால் போதுமானது. துஷ்ட ஜந்துக்களால் ஏற்பட இருந்த அனைத்து ஆபத்துகளும் நீங்கி அனைத்து தீமைகளும் விலகி நல்லதே நடக்கும். அதுக்கடுத்தாப்புல இதை செய்ய முடியாதவர்கள், பரிகாரம் 2. இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் மட்டும் இது செய்யணும். சனிக்கிழமை காலையில சிறிது பசுமாட்டு கோமயத்தை நிறைய தண்ணியில கலந்து அதை வீட்டை மொழுகி விட்டால் போதுமானது. பிறகு வீட்டுல கங்கு வளர்த்து அந்த கங்குல சுத்தமான பால் சாம்பிராணின்னு கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த சாம்பிராணியை போட்டு வீடு முழுக்க தூபம் போட்டா போதுமானது. இந்த விஷ ஜந்துக்களால் வர உள்ளதாக நினைக்கக்கூடிய அனைத்து கஷ்டமும் நீங்கி நல்லதே நடக்கும். ஆக எந்த ஒரு ஜீவராசியும் நமக்கு தீமையை செய்யாது. அதனால கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அந்த ஜந்துக்கள் வீட்டில் வருவதனால் நம்ம மனசுல ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்குவதற்காக நாம ஒரு சில பரிகாரங்களை செய்கிறோம். இறைவனின் துணையை நாடுகிறோம். அவ்வாறு நாம் இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக இறைவனின் துணையால அடுத்தடுத்து நல்லது நடக்கும். தெய்வீக சக்தி வீட்டிற்குள் நிரம்பி இருக்கும். சரி நண்பர்களே, மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.